ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெட்டுகோப். இந்த ஷார்ட்ஸில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜுவல் அப்ரைசலில் 4th லெசன் தங்க நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும். அதில் எந்தெந்த நகைக்கு எவ்வளோ பொது கழிவு போடுறாங்க, எவ்வளோ கூடுதல் கழிவு போடுறாங்கன்றது அதுதான் அந்த லெசனில் ஒரு பாதி லெசன் சொல்லலாம். ஓகேங்களா? எந்தெந்த டைப் நகைக்கு எந்தெந்த மாதிரி பொது கழிவு போடுறாங்க, எவ்வளோ தூரம் கூடுதல் கழிவு போடுறாங்கன்னு பார்க்கலாம். பொது கழிவு 5% தான் எல்லா நகைக்குமே. ஓகேங்களா? அனைத்து வகையான நகைக்குமே பொது கழிவு 5% தான். ஆனால் ஒவ்வொரு நகைக்கும் கூடுதல் கழிவு எவ்வளோ போடுறாங்கன்றது தான் இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வார்ப்பு நகைக்கு பொது கழிவு 5%, கூடுதல் கழிவு 5%. கற்கள் பதித்த கெட்டி நகைக்கு பொது கழிவு 5%, கூடுதல் கழிவு 5%. அப்போ இந்த ரெண்டு நகைக்குமே பொது கழிவு 5% தான், கூடுதல் கழிவு 5% தான். அடுத்தது கசை நகைகளுக்கு பொது கழிவு 5%, கூடுதல் கழிவு 10%. அடுத்தது திறந்த வகை கல் நகைகளுக்கு பொது கழிவு 5%, கூடுதல் கழிவுக்கு 10%. அடுத்தது மூடிய வகை கல் நகைகளுக்கு பொது கழிவு 5%, கூடுதல் கழிவு 10%. இது மூணுத்துக்குமே 10% தான் கூடுதல் கழிவு. இதுக்கு ரெண்டுத்துக்கு மட்டும் 5%. அடுத்தது அரக்கு வைத்த நகைகள் பொது கழிவு 5%, கூடுதல் கழிவு 15%. அடுத்தது ஆறாவது ஹால்மார்க் நகைகள். ஹால்மார்க் நகைகள் பொது கழிவு 5%, கூடுதல் கழிவு கிடையாது இதுக்கு. ஓகேங்களா? தரக்கழிவு மட்டும் போடுவாங்க, கூடுதல் கழிவு கிடையாது. அப்போது கூடுதல் கழிவு கிடையாத ஒரே நகை ஹால்மார்க் நகைகள். ஓகேங்களா? ஹால்மார்க் நகைக்கு கூடுதல் கழிவு கிடையாது. அதே சமயம் அரக்கு வைத்த நகைக்கு தான் 15% கூடுதல் கழிவு இருக்குது. ஓகேங்களா? அரக்கு வைத்த நகைக்கு தான் 15% கூடுதல் கழிவு இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அரக்கு வைத்த நகைகளில் தான் கழிவு மொத்தமே அதோட சொந்த இதிலிருந்து 45%லேருந்து 50% வரைக்கும் கழிவு போயிடும். ஓகேங்களா? அரக்கு வைத்த நகைக்கு. ஏன்னா நகை உள்ள போலாக அரக்கு வச்சு மேலே தகுடு மாதிரி அடித்து வச்சுருப்பாங்க. அதான் அரக்கு வைத்த நகைகள். இந்த 45 to 50% எந்த கழிவு, அதாவது 45 to 50% கழிவு போகிற நகை என்ன அப்படின்ட்டு நம்ம வேட்டுக்கோப்பை யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட்டில் கேட்டிருப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.